ஒரே இரவில் திமுகவில் இணைந்த தவேக முக்கிய புள்ளி 50,000 பேர். அதாவது சென்னை தண்டையார்பேட்டையில் கொடி வைக்க சென்ற விஜய் கட்சியினர் திடீரென திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு நிலவுகிறது. மேலும் தண்டையார்பேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நட்டு வைப்பதற்கு தவேகவை சேர்ந்த சில இளைஞர்கள் அங்கு வந்தனர். அதற்கான பெயர் பலகையை அவர்கள் அங்கு கொண்டு வந்தனர். அப்போது திடீரென போலீசார் வந்ததால் பதட்டம் நிலவியது. இதனை அடுத்து இங்கு அனுமதி இல்லை, பெயர் பலகையை ஆகியவற்றை வைக்கக்கூடாது என போலீசார் கூறியுள்ளனர். அது மட்டும் இல்லாது இங்கு வந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகளும் அனுமதி இல்லாமல் இவ்வாறு கட்சி பேனர் கொடியை, பெயர் பலகையை ஆகியவற்றை வைக்கக்கூடாது என கூறியுள்ளனர். பின்னர் அவர்கள் என்ன நினைத்தார்களோ, திடீரென பெயர் பலகையை எல்லாவற்றையும் தவேகவினரை அகற்றி கொண்டு சென்றனர். பின்னர் அடுத்த சில நிமிடங்களில் தவேக கொடி, பெயர் பலகைகளை வைக்க வந்த நபர்கள் திமுகவை தங்களை இணைத்து கொண்டனர். இது தற்போது பேசும் பொருளாக உள்ளது. முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொண்டு கட்சி கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள் ஆகியவற்றை அறிவித்தார். அதில் எதை செய்தாலும் சட்டப்பூர்வமாக அதனை முறையாக அனுமதியோடு நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் கொடி, பெயர் பலகையை வைக்க சென்ற தவேகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் உடனடியாக அவர்கள் திமுகவில் இணைந்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் இதுவரை திமுகவில் விஜய் கட்சியினர் சுமார் 50,000 பேர் திமுகவில் இணைந்துள்ளனர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் நடிகர் விஜயை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.